Why you think sound is much important? பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். சவுண்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓகே, ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க அதுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணுறோம், கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு கார் சவுண்ட் ஆட் பண்ணுறோம், அது வந்து ஒரு வெளியே பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுது. பட் சவுண்ட் டிசைன் இஸ் பேசிக்கலி ஸ்டோரி டெல்லிங். ஒரு சீனில் என்ன நடக்குது, இதை வந்து டைரக்டர் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அதை எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போது சவுண்டில் எப்படி இந்த ஸ்டோரி இன்னும் பெட்டராக சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. சம்திங் டேக் சம்திங் வெரி சிம்பிள் as லைக் அ டோர் ஓப்பனிங் க்ளோசிங். அந்த ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு, அந்த டோரோட சவுண்டை வச்சே we can டிஃபைன் இது வந்து அவரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. லைக் இப்போ அவரோட லைஃப் வந்து படத்தில் வந்து ஸ்டோரியில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த டோரை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீக்கியாக ஸ்குவீக்கெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பழைய டோர் மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு சவுண்ட் ஆட் பண்ணால் அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது சப்கான்ஷியஸ்லி, ஆனால் அது ஒரு ஃபீல் ஆகும். தேல் ஃபீல் தட் ஓகே ஏதோ ஒன்று இழுக்குது, ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் ஒரு சம்திங் இஸ் ஹெவி இன் தேர் லைஃப் அப்படின்னு. ஆர் அதே டோர் வந்து we can make it sound like a very nice brand new டோர் ஓப்பன் பண்ணும்போது, which means they are like more ஒரு ஹாப்பி அண்ட் இது வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் சீன், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சவுண்டு கூட இட் கேன் சேஞ்ச் ஹவு அன் ஆடியன்ஸ் ஃபீல்ஸ் அபவுட் அ ஃபிலிம். ஓகே. அப்போ ஒரு ஆர்ஆர் மாதிரி தான் அது. அந்த அந்த மாதிரி உணர்வுகளை தான், கடத்துவது தான். அந்த மாதிரி தான். பட் இது வந்து டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிச்சு பண்ணலாம். டைம் டைம் இல்லையா, ஓகே டோர் திறக்கிறாங்களா, ஒரு டோர் சவுண்ட் எடுத்து போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது ஏற்கனவே அப்படியும் பண்ணலாம், இருக்க டோரை கூட போட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஓ, அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஃபியூனரல் சீன் எடுத்துக்கோங்க, இப்போ வெளியே ஒரு அவுட்டோர் செட்டிங்கில் இருக்கும். ஜென்ரலாக ஒரு அவுட்டோர் செட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணும்போது ஆம்பியன்ஸ் அவங்க நடக்கிறாங்க, ஃபுட் ஸ்டெப்ஸு, கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு சைடு. அண்ட் தென் வி ஆல்சோ பில்ட் த ஆம்பியன்சஸ். அவுட்டோர் செட்டிங் ஒரு ஃபியூனரல் செட்டிங்னா யூஸ்வலி வந்து விண்டு, அப்புறம் ஏதாவது டிஸ்டண்ட்டாக ஏதாவது டிராஃபிக் இருந்துச்சுன்னா டிராஃபிக் சவுண்ட்ஸு, க்ரௌட் சவுண்ட்ஸு, அப்புறம் மரம்லாம் இருக்குன்னா ட்ரீஸ், லீவ்ஸ் மூவிங் சவுண்ட்ஸ் அதெல்லாம். இப்போ இது ஃபியூனரல் சீன் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ சேட் சீன். ஃபியூனரல் சீன்னா பேர்ட்ஸ் செப்பிங் நான் போட மாட்டேன், மேபி க்ரோஸ் போடலாம். ஏன்னா க்ரோ வந்து ஒரு இந்த மூட் அதை மேட்ச் பண்ணும். மேட்ச் பண்ணும். இதுவே ஹாப்பியான சீனாக இருந்தால் ஐ கேன் ஆட் பேர்ட்ஸ் சர்ப்பிங், டிஸ்டன்ட்டில் கிட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, கிட்ஸோட பிளேயிங் சவுண்ட்ஸு, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலனாலும் அது கேட்கும்போது சப்கான்ஷியஸ்லி இட் வில் கிவ் யூ த ஃபீலிங் ஆஃப் வி ஆர் இன் அ ஹாப்பி சீன். இதுவே வந்து ஒரு சீரியஸான சீன்னா பேர்ட்ஸ் சர்ப்பிங்லாம் தூக்கிடுவேன். ஒரு டல்லான விண்டு, ஒரு டிஸ்டன்ட்டில் ஒரு டிராஃபிக்கோட ரஷ்ஷு, ஒரு ஒரு அந்த ஒரு மாதிரி மோர் டல் சவுண்ட்ஸாக யூஸ் பண்ணுவேன் ஆம்பியன்ஸில். அது வந்து நீங்கள் யூஸ்வலி கேட்க மாட்டீங்க, பட் யூ வில் ஃபீல் இட்.